இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1ல் உள்ள ஒரு பாடல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிற பாடல் பகுதி. இதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அதாவது இந்த பாட்டில் உடுமலை நாராயண கவி தமிழ்நாட்டினுடைய சிறப்பினையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பினையும் போற்றி புகழ்ந்திருக்கிறாரு. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பாட்டை தொடங்குறாரு. அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல ரெண்டல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் ஒன்றோ ரெண்டோ அல்ல, நிறைய இருக்குது. தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழுகின்ற செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். அதாவது தமிழ்நாட்டினுடைய சிறப்பு, தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளத்தை அவர் சொல்கிறாரு. பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை. போரில் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடுகின்ற இலக்கியம் எதுனா பரணி. செழும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை. தமிழில் என்னெல்லாம் இருக்குது? பரிபாடல் இருக்குது, களம்பகங்கள் இருக்குது, 8 தொகை இருக்குது. வான்புகழ் கொண்ட குரலோடு, அதாவது வான் புகழை கொண்ட திருக்குறள் இருக்குது. அகமும் புறமும், அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் நிறைய இருக்குது. செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இது தமிழ் மொழியினுடைய சிறப்புன்னு சொல்கிறாரு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. உபகாரினா வள்ளல் என்பது பொருள். வேள்பாரினா கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியை குறிப்பிடுகிறார். பாரி அப்படிங்கிறது கடையெழு வள்ளல்களுள் ஒருவர். உபகாரி, அவர் ஒரு வள்ளல், அதனால் உபகாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல வாழ்ந்தவர் வரலாறு. அதாவது தலை கொடுத்தவன்தான் இந்த குமணவள்ளல். கவி சொல்லுக்காக தலை கொடுத்தவன் தான் இந்த குமணவள்ளல். 2 வள்ளலை சொல்லியிருக்கிறாரு. அதாவது உடுமலை நாராயண கவி இந்த பாடலில் 2 வள்ளல்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு பாரி வள்ளல், குமணவள்ளல், அப்படி 2 வள்ளல்கள். பாரி வள்ளல், குமணவள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, சொல்லுக்கு தலை கொடுத்தான் குமணன். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, சொல்லுக்கு தலை கொடுத்தவன் குமணன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை சொல்கிறார். 2வது பேராகிராஃபில் தமிழ் மொழியில் உள்ள சிறப்புகளை, அதில் என்னென்ன இருக்குது, களம்பகங்கள் இருக்குது, 8 தொகை இருக்குது, பரிபாடல் இருக்குது, வான்புகழ் கொண்ட குரல் இருக்குது, அகப்புற பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 3வது அந்த தமிழ்நாட்டு கல்ச்சர், அந்த கலாச்சாரத்தினுடைய பெருமைகளை குறிப்பிடுகிறார். பாரி அப்படிங்கிற வள்ளல் இருந்தார், குமணன் அப்படிங்கிற வள்ளல் இருந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம், மொத்தத்தில் தமிழ் மொழி தமிழ்நாடு 2ஐயும் சேர்ந்து போற்றி புகழ்ந்திருக்கிறாரு இந்த 3வது பேராகிராஃபில். அவ்வளோதான். இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. எழுதியவர் யார்? உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஒப்புமை அப்படின்னா இணை என்பது பொருள். ஒப்புமை, இணை. அற்புதம், வியப்பு. முகில், மேகம். உபகாரி, வள்ளல். உபகாரி, வள்ளல். ஒப்புமை, இணை. அற்புதம், வியப்பு. அற்புதமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் எனக்கு வியப்பாக இருக்குது. முகில், மேகம். வானிலிருந்து முகில் மழை பெய்தது, அதாவது மேகத்திலிருந்து மழை பொழிந்தது, அந்த மீனிங். ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமை, இணை. உபகாரி, வள்ளல். இதில் முக்கியமான பொருள் உபகாரி. உபகாரி அப்படின்னா வள்ளல் என்பது பொருள். இனி பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும். ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத ஒப்புமை, இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசுகின்ற தென்றலினுடைய தேன் மனம் கமழுகின்றது. சுவைமிகு கனிகளும்
பொன் போன்ற தானிய கதிர்களும் விளைகின்றது. தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். தமிழ்நாட்டில் நன்செய் நிலவளம் அதிகமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் ஆகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் ஆகும். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடல் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர்தந்து மலைமேகத்தை விடவும் புகழ் பெற்றவன்தான் வள்ளல் வேள்பாரி. அவனுடைய ஃபுல் நேம் நம்ம பாரி வள்ளல்னு சொல்லுவோம். அவனுடைய ஃபுல் நேம் வேள்பாரி. முல்லைக்கு தேர்தந்து அவனுடைய புகழானது மலைமேகத்தை விட புகழ் பெற்றது. புலவரினுடைய சொல்லுக்காக தன் தலையினையே தர துணிந்தவன் குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். இவர்களைப் போல புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களினுடைய வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். இதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. அவரை பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் தான் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுகிறார். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். இவருக்கு 2 முகம் இருக்கின்றது. ஒன்று திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்கின்றார், மற்றொன்றில் நாடக எழுத்தாளராகவும் இருக்கின்றார். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். தம் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் தான் உடுமலை நாராயண கவி. அதனால தான் அவருடைய பேர் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் தன் பாடல்களின் வழியிலாக, அதாவது குறிப்பாக திரை இசை பாடல்கள், இந்த பாடல்கள் வழியாக பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடத்தே பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாட்டுப்புற இசையின் எளிமையை கொண்டு கவிதைகளை எழுதியவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி. இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி அப்படிங்கிற பாடல். இனி புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில், மேகம் திரண்டால் தானே மழை பொழியும். முகில்னாலே மேகம் என்பது பொருள். இரண்டல்ல என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் அல்ல. ஆப்ஷன் டி. தந்துதவும் என்ற சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஆப்ஷன் ஏ. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இனி உரைநடை பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.